guys. Hey guys, welcome back to New Tech Tamil. So நாம இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபீனிக்ஸ் ஓஎஸை பற்றி நம்ம வந்து அதிகமாக வந்து சேனல்ஸில் தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளோட சேனலில். ஸோ நீங்கள் ஃபீனிக்ஸ் ஓஎஸில் பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட்டு, ஃபீனிக்ஸ் ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு டவுட்டு, ஃபீனிக்ஸ் ஓஎஸை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு டவுட்டு அப்படின்னா நம்மளுக்கு சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து ஃபீனிக்ஸ் ஓஎஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே வந்து வீடியோ போட்டு வச்சுருக்கிறோம். அந்த வீடியோனா பார்த்து ஃபீனிக்ஸ் ஓஎஸில் எந்த ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபீனிக்ஸ் ஓஎஸோட இன்னொரு வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம், அதாவது darkmatter. ஸோ இந்த ஒரு darkmatter ஃபீனிக்ஸ் ஓஎஸ் வந்து எப்படி வந்து நம்மளோட லேப்டாப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதை வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களோட லேப்டாப்புக்கு அவங்களோட அந்த ஒயர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு வீடியோவை அப் டு வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நம்மளோட சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள ரெக்கலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த ஒரு darkmatter ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து ப்ரோ எனக்கு வந்து லிங்க் சென்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணால் மட்டும் போதும். இந்த ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு பர்சனலாக வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ண பிறகு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் அப்படின்னு கொடுங்க. இந்த ஃபைல் வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து அப்படியே வந்து ஃபைலாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். முதல்ல வந்து இந்த ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து ஃபைலாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு உள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் ஓஎஸை பற்றி A to Z வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. அதுக்கான வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். போய் உங்களுக்கு எதுவும் டவுட் வந்துச்சு அப்படின்னா அந்த லிங்கான கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து darkmatter இன்ஸ்டாலர் வெர்ஷன் 1.6ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கா, ஒரு அப்ளிகேஷன் இருக்கா. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஒரு அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி என்ட்ரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடும் உள்ள. ஸோ இப்போ வந்து எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து அந்த செட்டப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். என்ன கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணால் ஏற்றிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையே இல்லை. இங்கே மேலே இருக்குல்ல அதர் எஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி முடித்த பிறகு இதில் வந்து 32 ஜிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த 32 ஜிபி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து எந்த டிஸ்கில் வந்து நம்ம வந்து இந்த OS வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கேட்குது. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நியூ வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு 50 ஜிபி வந்து டிஸ்க் வந்து பிரித்து வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி வந்து தனியாக வந்து டிஸ்க் பிரிக்கிறது எப்படின்னு தெரியலை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுக்கிறோம் சேனலில். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ கிளிக் பண்ணி போய் பாருங்கள் எப்படி வந்து ஒரு 50 ஜிபி டிஸ்க் வந்து தனியாக வந்து பிரிக்கிறது அப்படின்னு போட்டுக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு 33 ஜிபி வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி 50 ஜிபி பிடிச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த லோக்கல் டிஸ்க்கு ஈயில் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு கொடுங்க. இப்போ இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த 20 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லேப்டாப் வந்து ஷட் டவுன் பண்ணிடாதீங்க. என்னடா அது வேலை செய்ய மாட்டேது அப்படியே நிற்கிது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு வந்து ஷட் டவுன் பண்ணிடக்கூடாது. எவ்வளோ நேரம் இன்ஸ்டால் ஆகுதோ அவ்வளோ இன்ஸ்டால் ஆகட்டும். நீங்கள் வந்து எந்த ஒரு நடுவில் எந்த வேலையும் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒரியும் பண்ணிக்க வேணாம். சும்மா ஜஸ்ட் ஒரு இதுதான் வருது. இப்போ வந்து ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஓகே கிளிக்.
இப்போ ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ரீபூட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஃபினிஷ் கொடுத்துட்டு நம்ம வந்து நம்மளோட சிஸ்டத்தை வந்து ரீபூட் பண்ணலாம். நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கணும் இல்லை, டேரெக்டாக வந்து ரீபூட்னு கொடுப்போம், நம்ம ரீஸ்டார்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ரீஸ்டார்ட் ஆன பிறகு விண்டோஸ்குள்ளே போவா இல்லை குரூப் 2 ஃபார் விண்டோஸ்னு போவாங்க இருக்குது. கீழே செகண்டில் இருக்கிற குரூப் 2 ஃபார் விண்டோஸ் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டார்க் மேட்டர் ஒயர்ஸுக்குள்ளே வந்து லோட் ஆகி உங்களை கூட்டிகிட்டு போகும். இதுக்கப்புறம் வந்து தேர்டில் வந்து லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது டார்க் மேட்டர் அப்படி சொல்லிட்டு ஒயர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேர்டை வந்து கிளிக் பண்ணி என்ட்ரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீபோர்டில் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள், மவுஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி எதுவுமே கிளிக் பண்ணதில்லை, ஃபஸ்ட்டு உள்ளது அப்படியே வந்து என்ட்ரை கிளிக் பண்ணி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போயிடும். எதுவுமே வந்து இதில் வந்து கிளிக் பண்ண வேணாம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து அந்த லோட் ஆகும். லோட் ஆன பிறகு வந்து இந்த மாதிரி தான் ஒரு 5 மினிட்ஸுக்கே வந்து லோட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணும். 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ கீழே ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ்லாம் வந்து நம்ம வச்சுருந்தோம்ல, ஸோ அது எல்லாமே வந்து இங்கே வந்து லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகிறதுக்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஃபுல்லாக லோட் ஆகி முடிஞ்சிட்டு இதில் வந்து ஆல்ட் ப்ளஸ் F8 இல்லை வந்து ஆல்ட் ப்ளஸ் F7 அழுத்த சொன்னால் வந்து அழுத்திடுங்க, அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து தேர்டில் வந்து தேர்டை கிராஸ் பண்ணி ஃபோர்த்துக்கு வாங்க. ஃபோர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ஒய்எஸ் LFM திஸ் இஸ் த அஃபிஷியல் ஃபீனிக்ஸ் ஒய்எஸ்ன்னு சொல்லிட்டு ஃபைல் மேனேஜர் அண்ட் லான்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஃபோர்த்தில் இருக்குது. கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஃபோர்த்து. இந்த ஃபோர்த்தை கிளிக் பண்ணி என்ட்ரை கிளிக் பண்ணுங்கள். எல்லாமே இந்த கீபோர்டில் யூஸ் பண்ணுங்கள், மவுஸனை யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது, கீபோர்டு யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஆப்புமே வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். பேசிக்காக வந்து என்னென்ன ஆப் இருக்குமோ அது எல்லாமே வந்து இன்ஸ்டாலிங் ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 மினிட்ஸில் வந்து உங்களை வந்து ஒயர்ஸ்குள்ளே வந்து ரீபூட் பண்ணி கொண்டுட்டு போயிடும். இப்போ எல்லா அப்ளிகேஷனுமே வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ், அப்புறம் DM ஹெல்ப், ஆண்ட்ராய்டு ஸ்டோர், இந்த பேசிக்காக உள்ள ஃபோனில் உள்ள அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து இன்ஸ்டாலிங் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து FX ஃபைல் மேனேஜர், FXR கியர் ரெக்கார்டர், லான்ச்சர், இந்த ஃபுல்லாக இப்போ இன்ஸ்டால் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஆல்ட் ப்ளஸ் F7 கிளிக் பண்ண சொல்லுது. நல்லா பார்த்துக்கோங்க, ஆல்ட் ப்ளஸ் F7 ஆல்டையும் ப்ளஸ் F7ஐயும் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க ஒரே டயத்தில். நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பில் உள்ள கீபோர்டு ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு கீபோர்டை வாங்கி அதில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் கீபோர்டில் வந்து ஆல்ட் ப்ளஸ் F7 வந்து கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். சில வாட்டி லேப்டாப் கீபோர்டு வந்து ஒர்க் ஆகாது, அதனால் வந்து எக்ஸ்டர்னல் கீபோர்டு யூஸ் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். இப்போ வந்து ஓஎஸ் வந்து ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆகி உள்ளே வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, ஸோ அவ்வளோதான் வந்து இந்த ஃபீனிக்ஸ் ஓஎஸில் வந்து வெர்ஷனில் வந்து டார்க் மேட்டர் ஓஎஸை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம், அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னா அந்த ஃபீனிக்ஸ் ஓஎஸ் ஃபைலில் வந்து சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஐ மீன் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரோ எங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுங்கள் ப்ரோ, டார்க் மேட்டரோட ஓஎஸோட லிங்க் சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து நான் பர்சனலாக வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் லிங்க். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஓஎஸை. ஸோ அவ்வளோதான், இந்த ஒரு ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் சந்திக்கலாம். இதே போன்ற வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வந்து அதிகமாக இருக்குது. ஃபீனிக்ஸ் ஓஎஸை பற்றி எதுவும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் போய் பாருங்கள். அந்த டவுட்டுக்கு வந்து சொல்யூஷன் வந்து நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுக்கிறோம் ஆல்ரெடி. அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதோட பிளேலிஸ்ட்டும் கீழே இருக்கும், போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூட இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி.